இந்த கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்த புடி, இந்த புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்த புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடகளை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ஒட்டிய தூக்கி எறிகிற. நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடியா இல்லையா? ரொட்டி கொடு. உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாதே. கவர்மெண்ட் ஜாப் பிளடி. கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நல்லா ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. தொண்டை தொண்டு முடிஞ்சு வச்சுட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டில ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல போ. என்னப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? கிண்ணாரம் கிண்ணாரம் கேட்குது கேட்குது, கண்ணோரம் மின்னல்கள் பூக்குது பூக்குது, ரோஜாக்களே காதோரம் சிங்கார பாட்டொன்று கேட்குது, தந்தான தந்தான தாளங்கள் போடுது, ரோஜாக்களே அன்பனின் கோட்டையிலே அண்ணனின் ராஜ்யமே, இன்பங்கள் என்றென்றும் உங்களின் கைவசந்தானே. கிண்ணாரம் கிண்ணாரம் கேட்குது கேட்குது, கண்ணோரம்
பாக்கியமே இன்பங்கள் என்றென்றும் உங்களின் கைவசந்தானே கிண்ணாரம் கிண்ணாரம் கேட்குது கேட்குது கண்ணோரம் மின்னல்கள் பூக்குது பூக்குது ரோஜாக்களே காதோரம் சிங்கார பாட்டொன்னு கேட்குது சந்தான சந்தான தாளங்கள் போடுது ரோஜாக்களே. ஐயா, பாட்டா இருக்குது, பாட்டு. பால் வந்துச்சா? ஹலோ பேபி, என்னம்மா சாப்பிட்டீங்களா? தம்பி சாப்பிட்டாச்சு. தம்பி தம்பி ஓ மெதுவா என்னண்ணே தம்பி, உங்க கைராசினால ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. என் ராசி என்னண்ணே, நான் உங்க பொண்டாட்டியை கொண்டு போய் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் விட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானே, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களே. நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்க தம்பி, நீங்க நல்லா இருக்கலாம். வாப்பா தமிழ், பொண்ணை பாத்துட்டு போலான்னு தான் உட்கார்ந்து இருக்கேன். என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு பாட்டி? ஆமாப்பா, நான் பெத்த புள்ள கூட என்னை இப்படி கவனிக்காது. சரி சரி, ஊருக்கு போறல, இந்த கை செலவுக்கு வச்சுக்க. ஊருக்கு போனதும் கடுதாசி போடணும். என்ன நீ நல்லா இருக்க. நீ நல்லா இருக்க. சரிதான். சரி பாத்து போ. சரிப்பா. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன நீ அண்ணன் வராரா? சும்மா ஜிம்னு உட்கார்ந்திருக்கீங்க. என்ன தங்கச்சி எப்படிமா நல்லா இருக்க? இருக்கேனே. என்ன படி மருமா புள்ள என்ன சொல்றான்? மாமாவை பொண்ணு பெத்து கொடுக்க சொல்றான். அதுக்கு என்ன, பொண்ணு பெத்து கொடுத்துட்டா போச்சு. மயிலு போங்க தமிழ். அண்ணே, இது பாத்தீங்களா? என்ன மடி அது? என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. ஆமா. இந்த கர்ச்சீஃபை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு உங்க பேரை இதுல தமிழ்னு எம்ப்ராய்ட் பண்ணிருக்கேன். ஆனா உங்க இனிஷியல் தான் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இதுல போட்டு கொடுத்துருவேன். ஏபிசிடில உனக்கு இஷ்டப்பட்டதை போட்டுக்க. இந்த கிண்டல் தானே வேண்டாம்னு சொல்றேன். உங்க அப்பா பேரை சொல்லுங்க. சரி, அப்பா பேரை சொல்லாட்டி பரவாயில்ல, அம்மா பேரையாச்சும் சொல்லுங்கண்ணே. அதுவும் அதேதான். A to Z வரைக்கும் EFGHJK LM அதுக்குள்ள ஏதாவது போட்டுக்க. போங்கண்ணே, என் குழந்தைக்கே நான் உங்க பேரை தான் தமிழ்னு வச்சுட்டேன். நீங்க என்னடானா என்கிட்டயே உங்க அப்பா அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ச்சே, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போங்க. ஐயோ கோச்சுக்காதம்மா, என் அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் ஒரு அனாதை. அம்மா சாந்தி, தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இப்படின்னு விவேகானந்த அநாத ஆசிரமத்துல மனப்பாடம் பண்ணிட்டேனே தவிர நான் அம்மா அப்பா எல்லாம் பார்த்ததே இல்லம்மா. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா, எனக்கு அந்த கொடுப்ப கிடையாது. இதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, பயங்கரமான இருட்டு ஆண்டவன் படைச்சிருந்தாலும் அதுலயும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிலவும் நட்சத்திரத்தையும் படிச்சிருக்க பார், அது மாதிரிதான் நானும். ஐயோ, இதுக்குதான் என் கதையை யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறது. இப்ப என் தங்கச்சி நீ இருக்கல்ல, இங்க இருக்கிற டாக்டர்லாம் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் என் சொந்தக்காரங்க. இந்த மாதிரி என் மருமகளுக்குள்ள இருக்கான் பாத்து பார். என் இனிஷியல் தானே வேணும், CN போட்டுக்க. என்ன பாக்குற? C for சிக்கன். கோழிக்கறின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிற மாதிரி சரி. ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு போனோம். பக்கத்து வார்டு போயிட்டு வரேன். இனிஷியல போட்டு வை, வாங்கிக்கிறேன். ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர் பர்மிஷன் அட வாங்கணும். நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. Bread? வேணுங்க. One cup milk? சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறா. இது ஊசி போட நேரம் மாடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணுங்க. சாப்பிடு, ஒள்ளு பண்ணாலும் சாப்பிடுறேன். இதோட 3வது தம்மாச்சு, இன்னும் ஆளை காணோம். அதுக்கு தான் மச்சி லைசன்ஸ் எல்லாம் பாத்து சின்ன ப்ராப்ளம் இல்ல பாரு. கரெக்டா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானே இப்படி பண்ணீங்க. இப்ப கருவை கலைக்க சொல்றீங்களே, இப்படி ஏமாத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க கூட பழகியே இருந்திருக்க மாட்டேன். நடந்து போச்சு, பேசாம அபார்ஷன் பண்ணிக்க. இப்பெல்லாம் அபார்ஷன் பண்ணிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குச்சி எறிகிற மாதிரி. அடம் பிடிக்காத, உனக்கா நல்ல டாக்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. வாமா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சத்தியம் பண்ணிட்டு இப்படி பண்றீங்க? மச்சான் என்னடா இவன் அவகிட்ட போய் ஜவ்வு இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கா? கோவப்படாத வித்யா. ஹேண்ட்பேக்ல குங்குமம் போட்டு வச்சிருக்க, கண்ணாடி வச்சிருக்க, பேனா வச்சிருக்க, கூடவே கருக்கலைப்பு மாத்திரை வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல.
பாரு மரியாதையா சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் சினிமாக்கு போன நேரம் ஆயிட்டு இருக்கு. வா. வர முடியாது. வான்னு சொல்ல வர மாட்டேன். எனக்கு சினிமாக்கு நேரம் ஆயிட்டுல. செத்தாலும் சாவின தவிர கருவை மட்டும் கலைக்க மாட்டேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாம அவளை போட்டு அடிக்கிற நீ. பெருசா நியாயம் பேச வந்துட்டாரு. அப்படி இறக்கப்படுறதா இருந்தா அவ வயித்துல வளர குழந்தைக்கு நீ அப்ப ஆயிடா. யாருக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்ச இப்படிதான் காவாலித்தனம் பண்றத பாத்தியா? கூட வந்த எவனாவது இருக்கானா? அவெல்லாம் ஓடிட்டான்பா. ஏய், பீச்லயும் தேட்டர்லயும் இருட்டுக்குள்ள கையை பிடிச்சுக்கிட்டு பாப்கார்ன் தின்றது காதல் இல்லடா. டேய், இவெல்லாம் பின்னால உட்கார்ந்து பெஞ்சு கடியில காலை விட்டு ஆடுற பையன். BA MA பட்டம் வாங்குறானா காதலிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, இந்த மாதிரி அப்பாவி பெண்களை கை விடுறது எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா? கேட்ட காலேஜ். டேய், ஒழுங்கா உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. இல்ல வீடு தேடி வந்து மிதிச்சிருவேன். போட, நீ தைரியமா போமா. நீ போ.